அப்படி ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்படி உங்க கரங்களை உயர்த்துங்க. என் ஆவியிலே காண்கிறேன் கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ஒரு ஜெயநடையோடு நடத்தி செல்ல போகிறார். எல்லாரும் யாரும் அங்க வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாருமே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் எல்லாருமே at the same time just raise your hands and praise him and worship him. Just thank him. Yes, in few minutes we are about to step, we are going to cross over. எப்படி அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்காக எப்படி செங்கடலை தாண்டி வந்தார்களோ, இதோ கடந்த நாட்களில் நீ சென்ற அடிமைத்துவத்தின் ஆவிலிருந்து விடுதலையாக்கி இதோ ஒரு சுதந்திரத்தை கொடுத்து தேவன் ஒரு புதிய நாளுக்குள்ள உங்களை கொண்டு போகிறார். எஸ், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya. Come on, Trey. Hallelujah, hallelujah, amen. 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும். கண்களுக்கு சொல்லுவாமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஓ ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர்
Yes, I see, I feel an angelic atmosphere in this place. Oh, Ramakasatari. Metere. We worship you, Lord. We worship you. We worship you. We worship you, Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்படியே கரங்களை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவி, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. உங்க சத்தத்தை மாத்திரம் உயர்த்தி, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. Once more. அன்பின் ஆவியானவரே,
நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த கீதத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடு. இதோ ஒரு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இன்னைக்கு நம்மளை நடத்தி கொண்டு இந்த வனாந்தரத்தின் வழியை தாண்டி இதோ செங்கடலை பிளந்து, இதோ செங்கடலை பிளந்து ஒரு புதிய சீசனுக்கு நேராக கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். அநேக பெரிய கரத்தை தேவன் பிடித்து இன்றைக்கு உங்களை நடத்தி செல்லுவதை நான் உணர்கிறேன். The Lord is holding on to your hands and the Lord is taking you. Yes, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசி, yes, we are entering in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியரா இன்றைக்கு இந்த புதிய சீசனை inaugurate பண்ணி ஜெபிக்கிறோம். I inaugurate in the name of the Father, Son and the Holy Spirit the new season, a new season right now. We declare it, we declare it in the mighty name of Jesus. We declare, we declare, we declare, we declare, we declare in the mighty name of Jesus. இதுவரைக்கும் அவர்களை ஆட்டி படைத்த பொல்லாத வல்லமைகள் அறுப்புண்டு செல்வதற்காக நன்றி, அறுப்புண்டு செல்வதற்காக நன்றி. இதோ ஒரு தெய்வீக விடுதலையோடு சங்கிலிகள் அறுக்கப்பட்ட நோய்கள் விலக, இதோ புதிய ஆண்டுக்குள்ள வெற்றி நடையோடு ஆண்டவரே உள்புகும்படி கிருபை செய்கிறேன். Thank you, thank you, thank you Lord, thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. We worship you Lord. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துமா? Can we all clap our hands and praise him for his good and his mercy endures forever. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கடைசியாக அப்படியே கரங்களை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. 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 ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நானுடைய சமூகத்துல நான் காத்திருந்தேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட என்ன இந்த புதிய சீசனுக்கு நீங்க கொடுக்கவிருக்கிறீங்க?
ஒன்றில் பல தடவை நான் என்னுடைய காதுல கேட்டேன். The Lord is about to make us step into a new season. ஒரு புதிய சீசனுக்குள்ள கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார். Amen. இன்னைக்கு நடத்திருக்கிறார். Amen. ஆண்டவரே, இதற்குண்டான வார்த்தை என்ன என்று நானுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவாவின் என்னோடு கூட இடைப்பட்டது. நம் சபைக்காக, உங்க ஒவ்வொரு பேருக்காக தேவன் கொடுக்கிற இன்னைக்கு அந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அதை டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறேன். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாயினால் சொல்லுவதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். அதோடு தேவன் சொல்லுகிறார், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சந்திக்க வேண்டாம். இதோ 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 behold 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 I will do a new thing. இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். பழைய காரியத்தை எடுத்து மாற்றி உங்க கையில கொடுக்க போறதில்ல. இதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு. ஒரு புதிய mantle, ஒரு புதிய anointing, ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க சிரசின் மேல் வைக்கிறார். ஒரு புதிய அசைன்மென்ட் தேவன் வைக்கிறார். ஒரு புதிய ஊழியத்தை உங்கள் மேல் வைக்கிறார். ஒரு புதிய வாசலை வைக்கிறார். ஒரு புதிய வேலையை வைக்கிறார். ஒரு புதிய வாசலை வைக்கிறார். ஒரு புதிய புதிய காரியங்கள். இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். We release this word. We release this word upon every one of them. இதை ஆம் என்றும் ஆமென் என்றும் நீங்க நிறைவேற்றுவதற்காக நன்றி. எல்லா கரங்களை தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். உங்க பக்கத்துல இருக்கிற நெய்பரை பார்த்து சொல்லுங்க, இதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். Wish you a happy and a blessed new year. God bless you. Hallelujah. What a joy. அப்படியே பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க மாத்திரம் கை கொடுத்துருங்க. Happy New Year. இதோ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார் சொல்லுங்க. God is about to do something new, something new, something new. Something new is going to take place in the mighty name of Jesus. Hallelujah. Amen. Can we all put our hands together and thank God? We are in our new year. Amen. Wish you all a happy and a blessed, prosperous new year. We have just stepped into a new season. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு புதிய சீசனுக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஒரு புதிய சீசனுக்கு உங்களை வரவேற்கிறோம். Brother, sister, we welcome you to the new season. Yes, the Lord who has proclaimed this is going to fulfill this in the mighty name of Jesus. Hallelujah. What a joy and a privilege. Hallelujah. What a joy, what a joy to be here in the presence of the Lord and worship Him and enter into a new year. Amen. Hallelujah. எத்தனை பேர் இந்த ஆண்டுல ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? How many are expecting something new in this year? Amen. Hallelujah. புதிய காரியத்தை தேவன் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். God has said that He is going to do a new thing. சொன்னவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். And the one who has said is a faithful one. அதை நிறைவேற்ற வல்லவராய். And He is able to fulfill what He has said. எல்லா ஆண்டும் செய்வது போல இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரண்டா காலண்டர் வந்திருக்கு. This time also we have a calendar in a different manner like every other time. அப்படியே ஜார்ஜ் பிரதருக்கு ஒரு ஜோர ஒரு கை தட்டுங்க. Shall we give a huge clap to Brother George? Amen. This time in the calendar வந்து it comes with a prophetic declaration. This time the calendar has come with a prophetical declaration. தீர்க்கதரிசன பிரகடனங்களோடு வருகிறது. It comes with prophetic அப்ப declaration. நீங்க ஒவ்வொரு முறை காலண்டரை பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான டிக்ளரேஷன் உடைய வேர்ட்ஸ் இருக்கும். That means every time you see the calendar you will have the prophetic declaration words mentioned. அது உங்க லைஃப்ல தேவன் ஆக்டிவேட் பண்ணுவார். God will activate them in your life. ஜெபத்தோடு இவைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. So these declarations have been taken prayerfully. ஆகவே நீங்கள் போகும்போது தயவு செய்து அதை வாங்கிக் கொள்ள மறந்து விடாதீங்க. So when you go, please do not forget to take one of your copy. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். God is going to do new thing. அந்த புதிய காரியத்தின் அடையாளமா தான் நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்கிறோம். So as a sign of that new thing we have come here. Amen. Amen.
இந்த புதிய காரியத்தின் அடையாளத்தை தான் தேவன் இந்த இடத்துல இன்றைக்கு இந்த கிராஸ் ஓவர் சர்வீஸை நடத்தும்படி தேவன் கிருபை As செய்தார். a sign of this new thing, God has helped us to conduct the crossover service in this place. இதற்கு உதவியா இருந்த அநேக அதிகாரிகள் இருக்கிறாங்க. We have many authorities who have been helpful for this. நமக்கு நிறைய சேலஞ்ச் தான், அந்த சேலஞ்சில் நிறைய கோஆபரேஷன் நம்மோடு கூட பண்ணாங்க. And we had lot of challenges and they cooperated well amidst of all those challenges. கமிஷனர் சார், ஜேஇ சார், ஏஇ சார் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. They are all behind us. Commissioner sir, எல்லாரும் உங்களுக்கு கரங்களை தட்டுவாங்க. sir, all of them are here. Let's clap our hands and thank them. இத வந்து திறக்கும்படி அவங்க உதவி செஞ்சாங்க. They have been very helpful for us right from the beginning. I want to thank our dear அண்ணா நகருடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் I thank our dear Anna Nagar MLA brother கார்த்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மாத்திரமல்ல brother Karthik, we thank them. இங்க இருக்கிற கவுன்சிலர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. And not only that, I thank the counselor ராணி மேடம், அதோட கூட நம்ம பிரதர், ஒரு குட்டி பிரதர், அவங்க வந்து நமக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. And we have brother Kutti, he has also been very helpful for us. கம்மியா தட்டுறீங்க. Praise the Lord. Hallelujah. Amen. They really helped us a lot. அதோட கூட நம்ம பிள்ளைங்க, and not only that, our children. நம்ம சர்ச்ல பாத்தீங்கன்னா full time staffலாம் வந்து ஒரு 2 பேர் தான். We have only 2 people as full time staff. எல்லாரும் வந்து volunteers. But and all of them are volunteers. ஒரு ஷார்ட் டைம்ல நாங்க வெறும் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அந்த புக் பண்ணி எல்லாம் ஸ்டெப் எடுத்து அதுக்குள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஜோர் அவரடி. So we just booked it in a very short time. In 1 week's time they did all the arrangements. Let's put our hands together and thank them. Amen. Amen. இன்னைக்கு 3 காரியத்தை நாம் செய்ய போறோம். Today we are going to do 3 things. எல்லாரும் சொல்லுங்க 3 காரியம். 3 things. உங்க சீட்லாம் ரொம்ப நல்லா இருக்கறனால நான் திருப்பி உங்ககிட்ட பேச வச்சிட்டே இருப்பேன். Because the seat is very comfortable, I make sure that you respond back to me. நம்ம சர்ச்ல நடக்கும்போது எப்ப பார்த்து இடிச்சிக்கிட்டு முட்டிக்கிட்டு இருப்போம்ல. Because in our church we always knock each other and we don't sit very comfortable. நம்மளே அறியாம தூங்குனாலும் யாரை தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. Even though we sleep without our knowledge, somebody will give us a knock and wake us up. ஆனா இங்க நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்திருக்கோம். But here it's quite free. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? Do you know something? நான் இந்த இடத்துல வரும்போது இந்த வாட்டி நினைச்சிட்டு இருந்தேன். This time when I came here I thought ஒரு 17 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஹாலை கட்டிட்டு இருந்தாங்க. 17 years ago they were building this hall. அப்ப இந்த வால்லாம் கிடையாது. So during those times this wall were not there. இது என்ன ஹால்னு கூட தெரியாது எனக்கு. I did not even know what hall it was. இந்த இடத்துல வந்து இந்த படிக்கட்டை கட்டிட்டு இருந்தாங்க. And they were building these stairs. நான் இந்த இடத்துல நடந்து ஜெபிச்ச ஆண்டவரே இந்த இடத்துல எங்களுடைய கூட்டம் நடக்கணும் அப்படி. And I used to climb up and down the stairs and I would pray, Lord, I need to conduct the meetings here. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூட்டத்தை நடத்தும்படி தேவன் கிருபை செய்தார். And today God has helped us to conduct the meetings here. Amen. இது செகண்ட் மீட்டிங் in fact. This is the second meeting நம்ம here. ஃபர்ஸ்ட் ஒரு யூத் கான்ஃபரன்ஸ் இங்க நடத்தணும். So first time we conducted a youth conference. இந்த ஹாலை நிரப்பி மேல இருக்கிற ஃப்ளோர் நிரம்பி வெளிய வரைக்கும் ஆட்கள் போற அளவுக்கு தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். And God filled us with so much souls that this hall was full and even the dining area upstairs was full and people were standing outside. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நியூ சீசன்ல தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறார். I believe God is going to do new things in this new season. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அவருடைய சமூகத்தில். I am very excited in God's presence. ஏன்னா தேவன் சொல்கிறார் இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். Because God says, behold, I will do something new. ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do something new. எத்தனை பேர் என்னோட கூட நீங்க சொல்ல முடியும்? How many of you can say along with me? உங்க வலது கரத்தை உயர்த்தி lift up your right hand. இதோ எல்லாரும் சொல்லுங்க இதோ. Behold. இதோ. Behold. Hallelujah. Hallelujah. இதோ என்று சொல்லும் பொழுது நாளைக்கு இல்ல இதோ. Behold means it's not tomorrow, it's right now. Behold அப்படினா தோ இங்க இருக்கு, it is right before you. Behold means there, it is there before you. 2027 ஆண்டுல இல்ல. It's not in 2027. 2026. In 2026. இதோ. Behold. இதோ. Behold. இப்பொழுது. Right now. தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். God is going to do a new thing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? இதோ. Behold. எல்லாரும் சொல்லுங்க இதோ. Behold. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்கிறார். The Lord is going to do a new thing for me. புதிய காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்கிறார். The Lord is going to do a new thing for me. இந்த declaration very important. This declaration is very important. பகல நம்ம டிக்ளேர் பண்ணணும். We need to declare to the morning. நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்னாடி காண்பிக்க போறேன். I would like to show you some verses. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட தீர்க்கதரிசனமாய் பேச போறார். Today God is going to prophetically speak to you. நம்ம மூன்று காரியத்தை செய்ய போறோம். We are going to do 3 things. எல்லாம் சொல்லுங்க மூன்று காரியம். 3 things. ஒன்னு receive சொல்லுங்க. One is receive. Receive, then give, அப்புறம் communion. And then communion. First கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். First we are going to receive the word of God. அப்புறம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். And then we are going to give to God. அப்புறம் பந்தியில பங்கு பெற போகிறோம். And then we are going to take part in the Lord's table. அதோட நாம முடிக்க போகிறோம். And then we are going to close. ரெடியா?
Are you ready? 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 Okay, நம்ம straight away going to go on to the word of the Lord. And we are going to go straight into the word of இதோ God. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new thing. இப்பொழுதே அது தோன்றும். It will happen right now. நீங்கள் அதை அறியீர்களா? Do you know? Shall you not know it? உங்களுக்கு தெரியாதா? Do you not know it? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். I will make a road in the wilderness and rivers in the desert. பிரதர், புதிய காரியம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்ல. Brother, there is no way that something new is going to happen. இத பத்தி நான் நினைச்சாலும் அது புதுசா நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. Probably you might be thinking that even though I think about this, there's no chance something new can happen. கர்த்தர் சொல்றார் எப்படிப்பட்டவர் என்றால், But what God says is, நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். the Lord of hosts says, I will even make a road in the wilderness and rivers in the desert. இன்னைக்கு நம்ம பண்றது ஒரு மார்னிங் டிக்ளரேஷன். Today what we are going to do is a morning declaration. வருடத்தின் ஆரம்பத்திலே வந்து நம்ம இந்த ஆண்டுக்கு உண்டான டிக்ளரேஷனை கொடுக்க We போறோம். are coming to the beginning of the year and we are going to declare to this year. டிக்ளரேஷனுக்கு பங்காளிகளாய் சில பேருங்க கடந்த நாட்களை மாறினார்கள். Some of us have become a partaker of the declaration in the கடந்த past. நாட்களில் 23 பேர் ஞானஸ்தானம் எடுக்கும்படி தேவன் கிருபை The செய்தார். last days God helped us 23 of them to be baptized. 23 பேர் ஞானஸ்தானம் எடுக்கும்படி தேவன் கிருபை Not செய்தார். one or two but 23 of them were baptized. இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, ஒரு டிஃபரண்டான ஒரு சர்வீஸை கர்த்தர் எங்களுக்கு It கொடுத்தார். was such a great joy and God gave us a totally different service. கர்த்தருடைய பிரசன்னம் அளவற்ற வகையில அன்னைக்கு அந்த பேப்டிசம் சர்வீஸை நிரப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். And we saw that God's presence was immeasurable in that place. ஞானஸ்தானம் எடுத்த 23 பேருக்கு கரங்களை தேவனுக்கு அணிகளை செலுத்துவோமா? Shall we clap our hands and thank the Lord for all those 23 people who were baptized? Hallelujah. Hallelujah. அவர் நல்லவராய் இருக்கிறார். He has been so அவர் good. புதிய காரியத்தை செய்ய தொடங்கி விட்டார். He has started to do a new thing. இந்த ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாகவே புதிய காரியத்தை தேவன் செய்ய தொடங்கி விட்டார். Even before this year begins, God has already decided to do something new. இந்த நியூ சீசன் எப்படி இருக்கும்னா, This new season, how will it look like? எப்படி இருக்கும்? How will it look like? நான் வந்து ஒரு சின்ன கொலோக்கியலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறேன். I will just give you a normal example. ஸ்கூலுக்கு போகிற ஆரம்பத்துல வந்து நாங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் போவோம். When we go in the initial days to school, we would wear shorts and we would go. அந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் நடப்போம். We would wear shorts and walk. அப்புறம் எங்களுக்கு வந்து பென்சில் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. And then they will ask us to use the pencil. எப்படி தெரியாது, ஒரு 6வது படிக்கும்போது ஒரு நியூ சீசன் வரும். And when we go to the 6th grade, we டக்குனு enter பார்த்தா the new பேண்ட் போட சொல்லுவாங்க. Suddenly they'll ask you to wear pants. இப்போ பென்சில் யூஸ் பண்ண கூடாது, பென் யூஸ் பண்ணணும்னு And சொல்லுவாங்க. they say you should not be using the pencil, you should start using the pen. எங்களுக்கு நம்ப முடியாது என்னடா நடக்குது எங்களை சுத்தி. And we realize, we think, oh, what is happening around ஒரு us? புரியாத ஒரு எலிவேஷன். It's an elevation that we don't understand. ஒரு புதிய காலத்திற்குள்ளே கர்த்தரங்களை கொண்டு போகிறார். And God was taking us into a new season. அப்படி இதுவரைக்கும் காணாத ஒரு தளத்துக்குள்ளே தேவன் உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. And God is going to take us into those days. அதை மீண்டும் சொல்லுகிறேன், வந்தாயிற்று. And again I repeat that it has already come. வந்தாயிற்று. It has already அது come. வந்திருக்கிறது. It has come. இந்த புதிய காலத்தை தேவன் தொடங்கும்படி செய்கிறார். God has decided to begin a new season. ஹalleluya. Hallelujah. அழகான வசனத்தை வாசிப்போம். இந்த வசனம் எனக்கான வசனம் தான். And this verse is for me. Let's read it together. சங்கீதம் 102:13. 102:13. தேவரீர் எழுந்தருளி ஜஸ்டினுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Amen. You will arise and have mercy on Jemi, for the time to favor her. Yes, the set time has come. இந்த வார்த்தை உங்களுக்காக என்றார். If you believe this word is for you, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய காலம் வந்தது. I believe that my time has come. கர்த்தர் எனக்கு தயை செய்யும் காலம் வந்தது. The time when God will favor me has come. அதற்காக தேவன் குறித்த நேரமும் வந்தது. And the set time that God has allotted has come. உங்க நேரம் வந்திருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் If சொல்லுங்க. you believe your time has come, raise up your hands and shout an amen. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் ஆஃப் தி மைட்டி காட்க்கு வந்திருப்பீங்கன்னா, If you have come here for the first time to the church of the mighty God, ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபுல் ஃப்ரீடம் I இருக்கு. tell you that you have all the freedom. உங்களுக்கு உண்டான வார்த்தை வரும்பொழுது
when the word that is meant for you is coming to அந்த you, வார்த்தை உங்களுக்கு என்று நீங்க கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது when you think that when it's confirmed that the word is for நீங்க you, கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணலாம். you can clap your hands and receive it. Amen. Amen. பரலோகத்துல அதை ஆக்டிவேட் பண்றீங்க. ஆமென் என்று சொல்லும்போது. And when you say amen, it's get activated in the heaven. இல்ல உங்க பயங்கரமா தொட்டுச்சுனா, Or if it touches you greatly, நீங்க தொடப்பட்டுட்டீங்கனா, or if you are being touched by the word, இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி you உட்காருங்க. can raise up from wherever you are seated and clap your hands and shout an amen. கவலைப்படாதீங்க, யாரும் திட்ட மாட்டாங்க. Do not worry, nobody will scold you. ஆமென். Amen. யோபு 38:12 இப்படியாக சொல்கிறது. Job 38:12 says, துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்திற்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்திற்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டா? Have you commanded the morning since your days began and caused the dawn to know its place, that it might take hold of the ends of the earth and the wicked be shaken out of it? இந்த வசனத்தை நான் இங்கிலீஷ்ல பல தடவை படிச்சிருக்கேன். Many times I have read this in English. ஆனா தமிழ்ல படிக்கிறதுக்கு பல தடவை பிராக்டீஸ் எடுத்தேன் இன்னைக்கு. But to read in Tamil I practiced this என்ன many அழகான times. வார்த்தைகள் பாருங்க. Look at how beautiful it is written. நீ கட்டளை இட்டது உண்டா? It is asking, have you commanded? உங்கள் ஜீவ காலத்தில் எப்போதாவது விடியற் காலத்திற்கு கட்டளை இருக்கீங்களா? Since the days of your life began, have you ever commanded the morning? அப்படி என்றால் ஒவ்வொரு காலைதோறும் கர்த்தருடைய இரக்கங்களும் கிருபையும் புதிதாய் இருக்கிறது. That means his mercies are new every morning. நீங்க காலையை இழந்துட்டீங்கன்னா அந்த நாளையே இழந்துடுவீங்க. That means when you lose the morning, then you lost the day. நான் என் பர்சனல் லைஃப்ல பார்த்திருக்கிறேன். I've seen that in my personal life. காலையில ஒரு பிரேயர் லைஃப் நான் அப்படி கொஞ்சம் அன்னைக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனா, If my prayer life gets disturbed a bit in the morning, அன்னைக்கு நாளே மோசமா போயிடும். the entire day will be bad. அப்படி என்றால் நாளுடைய தொடக்கத்திலே அந்த நாளுக்குண்டான சாவியை கர்த்தர் உன் கைகளிலே வைக்கிறார். That means God will give you the keys into your hands for that is meant for that day. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டுக்குண்டான தொடக்கத்தை அந்த சாவியை தேவன் இந்த 1வது நாள் ஜனவரி 1வது நாள் 12வது மணி நேரத்தில் உங்க கைகளிலே வைக்கிறார். I believe that in the beginning of this year at this 12 o'clock God is giving you the keys that you need for this new year. ஆண்டவர் சொல்றாரு, So God says, கர்த்தர் என்ன செய்வார்னா, நீங்க அந்த அருணோதயத்திற்கு கட்டளையிடக்கூடிய ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். God is giving you the wisdom to command the morning. அந்த புதிய சீசனை அன்லாக் பண்ணக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க கைகளிலே தருகிறார். God is giving you the anointing to unlock the new season. கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். God says that do not remember the former things and do not consider the things of the old. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new ஒரு thing. புதிய காரியத்தை செய்கிறேன். I will do a new thing. யோசேப்பே, முந்தின காரியங்களை நீ நினைக்க வேண்டாம். Oh Joseph, do not remember the former things. உன் சிறைச்சாலையின் அனுபவத்தை நீ நினைக்க வேண்டாம். Do not think about the days of your prison. உன் சகோதரர்கள் உன்னை தள்ளின நாட்களை நினைக்க Do வேண்டாம். not think of the days when your brothers they forsook you. குழியின் அனுபவங்களை நினைக்க Do வேண்டாம். not remember the experience of the pit. போத்திபாருடைய வீட்டின் அனுபவங்களை நீ சிந்திக்க Do வேண்டாம். not think of the experience in the house of இதோ Potiphar. பார்வோனின் அரண்மனையில ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய தொடங்கி விட்டேன். Here I have started to do something new in the palace of Pharaoh. கர்த்தர் சீசனை மாற்றுகிறார். God is changing the season. ஒருவருடைய சீசன் எப்படி மாற்றப்படும் என்பதற்கு சரியான உதாரணம் யோசேப்புடைய வாழ்க்கை. If you can see the life of Joseph, that's the right example of how somebody's season will அது change. ஆங்கிலத்துல paradigm shift என்று சொல்லலாம். அப்படினா இங்கிட்டில இருந்து அங்கிட்டு போறது. In English it says paradigm shift. That means it moves from one corner to the other. ஒருவேளை யோசேப்புடைய அப்பா கிட்ட நீங்க சொல்லிருந்தீங்கன்னா, Probably if you had told the father of Joseph, யோசேப்புக்குள்ள இருக்கிற தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால், if you have to see the visions of Joseph to be அவர் fulfilled, குழியில தள்ளப்படணும், he has to be put in the pit. விற்கப்படணும், He should be sold. அவமானத்துல செல்லணும், He should go into shame. இழப்புக்குள்ள செல்லணும், He should go into loss. அவன் சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ள செல்லணும், He should go into the experience of prison. மற்றவர்களால் மறக்கப்பட He வேண்டும். should be forgotten
by others. என்ற ஒரு நிலை இருக்கும் என்று அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தனா, If the father would know that he has to go through all these situations, அப்பா சொல்லிருப்பாரு, தயவு செய்து அந்த தரிசனம் நிறைவேற வேண்டாம், his father would have said, for God's sake, this vision should not get என் fulfilled. நேச பிள்ளையை விட்டுருங்க. Just let go of my son. சொல்லுங்க, என் நேச பிள்ளையை விட்டுருங்க. Let go of my beloved எனக்கு son. வேண்டவே I வேண்டாம். don't want it at all. அப்படி ஒரு தரிசனம் நிறைவேற வேண்டிய அவசியமே இல்லை. I don't want such a vision to be fulfilled. ஆமா, அழுகியின் காலம் ஒன்று இருக்கும் என்றார். Yes, if there is a season for tears, உயர்வின் காலத்தையும் தேவன் உங்களுக்காக முன் குறித்திருக்கிறார். God has also pre-appointed the days of honor for கர்த்தர் you. அவைகளை முன் குறித்திருக்கிறார். God has pre-appointed them for you. கர்த்தர் அவைகளை முன் குறித்திருக்கிறார். God has pre-appointed them. ஒரு வசனம் என்ன பயங்கரமா ஹிட் பண்ணிச்சு. There is one verse that touched me deeply. சங்கீதம் 105:19. Psalm 105. Psalms 105:19. Psalm 105:19. இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க We போகிறோம். are going to read this together. 3, 2, 1. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Amen. Hallelujah. Until the time that his word came to pass, the word of the Lord tested him. Hallelujah. Hallelujah. The word of the Lord tested him until the fulfillment of the word. அப்படி என்றால் கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது என்றால், அவருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும் அந்த வசனம் உங்களை விட்டு போகவே போகாது. That means until the word comes to pass, his word will not leave you. அதனால நம்ம பாடம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். Once more. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. அவர் விலகாத மேகமாய் இருக்கிறார். Hallelujah. He is a cloud that never departs. Hallelujah. Hallelujah. இப்பொழுது அது தோன்றும். It shall spring forth right now. Sudden manifestation. It's a sudden அதை manifestation. நீங்கள் அறியீர்களா? Do you not know it? அது உங்களால புரிந்து கொள்ள முடியாதா? Do you not understand? சடுதியாய் நடக்கும். It will happen just like that, suddenly. சடுதியா. Suddenly. சடுதியா. Turn to your neighbor and tell them suddenly. குயிக்கா. It will be quick. தட்டி சொல்லுங்க, குயிக்கா. Turn to your neighbor and tell them quick. யாரோ தூங்குறவங்க எழுப்பிட்டீங்க இப்போ. You just woke up somebody who was sleeping. Quicken. Quicken. எனக்கு அந்த வசனம் தப்பு ஞாபகம் இல்லை. எஸ்தர் புத்தகம் 2:9 நினைக்கிறேன். I think it's the book of Esther 2:9. அதுல எஸ்தர் மேலே தேவனுடைய இரக்கம் இருப்பதனால கர்த்தருடைய, அதாவது ராஜாவுடைய கண்கள தயவு கிடைத்து தேவன் தீவிரமாய் நடப்பித்தாராம். And it says, because the favor of the Lord was on Esther, God quickened things for her. Amen. இதுல பாருங்க, இதுல readily gave beauty அப்படினு இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் KJV ல NKJV ல ஸ்பீட். கர்த்தர் சில காரியத்தை வேகமாய் துரிதமாய் அந்த காலம் வரும் பொழுது தேவன் துரிதமாய் செய்கிறார். When that season came, God moved things quickly. Hallelujah. Hallelujah. யோசேப்புடைய காலம் வந்துச்சா? The season of Joseph came. வேதனையின் மேல் வேதனை. It was a pain after pain. ஆனா கர்த்தரை விட்டு கொடுக்கல. But God did not leave him. ஒரு நாள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, And one day when he was in the prison, வேதவசனம் சொல்லுகிறது, the word of God says, அவன் சிறைச்சாலைக்கு 2 பேர் அந்த இடத்துல தள்ளப்பட்டு வந்தார்கள். and there were 2 people who were pushed into the prison. அவங்க யார் என்று பாத்தீங்கன்னா, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியம். And who are they? If you see, one is a butler and the other one is a baker. பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியம் வெளியே பார்க்கவே முடியாது. You cannot see butler and baker outside. ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறவங்க. They were those people who is in the king's palace. அவங்கள பார்க்கவே முடியாது. You cannot see them. ஆனா அன்னைக்கு ராஜாவுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை. But one day the king and they had a problem. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா? Shall I tell you something? உங்க சீசன் வரும் பொழுது கர்த்தர் யாருக்கு வேணாலும் பிரச்சனையை கொண்டு வர உங்களை விடுதலையாக்குவதற்காக. When your season comes, God can give a problem to anybody so that he can deliver you. பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டு அவன் எங்க வந்தா? சிறைச்சாலையில போட்டாங்க. கரெக்ட்டா யோசேப்புடைய அதே அறைக்குள்ள போட்டுட்டாங்க. And this butler and baker, they were put into the prison and they were put into the same prison that Joseph was in. இது சீசனுடைய அடையாளம். This is a identification for the season. 2026 ஆண்டுல In 2026, பல பேர் உங்களை தேடி வர போறாங்க. many people will come seeking for you. உங்க லெவலுக்கு ஆண்டவர் சில பேரை கொண்டு வர போகிறார். God is going to bring certain people to your level. நான் இவங்கள தான தேடுனேன் அப்படி நீங்க தேய்ப்பீங்க. You might think, oh, I have been seeking for this person. ஆனால் கர்த்தர் அவர்களை உங்கள் நிலைக்கு கொண்டு வர போகிறார்.
போகிறார். God is going to bring them to your level. உங்க இடத்திற்கு தேவன் கொண்டு வர going to போகிறார். bring them to your place. ஏனா உங்க சீசன் அது. Because it's your season. ஹalleluya. Hallelujah. அப்ப உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. So he's telling them a prophecy. அவர் சொன்ன அந்த தரிசனம், அவர் பார்த்த தரிசனத்துக்கு விளக்கம் தெரியல. And he doesn't know the meaning of the vision that he saw. ஆதியாகமம் 40:13ல In Genesis 40:13. 40:13ல எப்படியாக சொல்லுகிறார்? In Genesis 40:13. 3 நாளுக்குள் பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். It says, now within 3 days Pharaoh will lift up your head and restore you to your place. அவர் அரண்மனையில இருக்கிறவங்க. He was somebody who was in the palace. ஆனா இவரை பாத்தீங்கன்னா இவர் சிறைச்சாலையில இருக்கிறவர். But this person, he was in the prison. அவங்க நிலையை விட்டு இவங்க கீழ இருக்கிற நிலை. And he is in a high position and he is in the low position. ஆனா இவருடைய சீசன் ஆக்டிவேட் ஆயிட்டனால அவருக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக கர்த்தர் அவர் நாவை அபிஷேகம் பண்ணார். Because his season was activated, God anointed his tongue to prophesy. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is listening to me today, உங்க நாவை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். God is anointing your tongue. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் கர்த்தர் இந்த நாட்களே உங்களை தொடர்ந்து நிரப்புகிறார். God is going to fill you with the anointing of the new oil. தொடங்குகிறது. Your days have begun. ஹalleluya. Hallelujah. 3 நாளைக்குள் பார்வோன் உன் தலையை உயர்த்தி. In 3 days Pharaoh will lift up your head. என் ஆவியிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது When I was praying in the spirit, தேவாவினர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம். the spirit of the Lord spoke to me. நான் சில காரியத்தை நான் ரொம்ப தெளிவா கேட்டதா சொல்லுவேன். If I hear something very clearly, then I'll tell. என்னுடைய ஆவியில பரிசுத்தாவினர் பேசினார். The spirit of the Lord spoke into my spirit. இந்த இடத்துல 3 நாள் பாக்குறீங்க. You will see 3 days here. ஆனா கர்த்தர் எனக்கு 90 நாளை காண்பித்தார். But God showed me 90 days. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is listening to me, இந்த ஆண்டோடைய நியூ சீசன் தொடங்குதா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய முதல் 90 நாட்கள். these are the first 90 days that will show you if your new season is beginning or not. உங்க வாழ்க்கையில நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. Mark that in your life. இந்த 90 days, அதாவது 1ஆம் தேதி தொடங்கி 90 நாட்கள். These 90 days, that is from day 1 until day 90. இந்த 90 நாட்கள்ல நீங்க பண்ண போகிற இன்வெஸ்ட்மென்ட் in the prayer life. These 90 days, the investment that you do in your prayer life, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்க இடுகிற அந்த இன்வெஸ்ட்மென்ட், the investment that you put into the kingdom of God, அவருடைய சமூகத்தில் நீங்கள் செலவிடுகிற நேரம், the time that you spend in God's presence, உங்க புதிய சீசனை நிர்ணயிக்க போகுது. that is going to determine your new season. ஏதோ இன்னைக்கு வந்த புது சீசன் சொல்லியாச்சு வாக்குத்தத்தத்தை பெற்றாச்சு போணும்னு இருக்க கூடாது. It's not like you just came, you received the word, you received the promise and you're going back. இந்த வார்த்தைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Mark these words. 90 நாட்களை தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். God is keeping 90 days before you. 90 நாட்களை வைக்கிறார். God is keeping 90 days. ஏறக்குறைய 3 மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். God is giving 3 months before you. இந்த 3 மாதங்களிலே நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் பல மாற்றங்களை உங்கள் வாழ்விலே கொண்டு வர The போகிறது. decisions that you are going to take in these 3 months are going to have a longer impact in your life. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God is listening to me. இந்த 3 மாதங்களை நீங்க எடுக்க போகிற தீர்மானங்களை கொண்டுதான் அந்த புதிய சீசன் தொடங்க போகிறது. The decisions that you take in these 3 months are going to take you into that new season. அது தொடங்கி விட்டாலும் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நாட்களை இந்த 90 நாட்களை தேவன் வைக்கிறார். Though it has already begun, but the time that you activate, God is keeping that in these 90 days. 3 நாட்களுக்குள் பார்வோன் உன் தலையை உயர்த்தி Now உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். Now within 3 days Pharaoh will lift up your head and restore you to your place. இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி ஆமென் என்று If you சொல்லுங்க. receive this promise word, clap your hands and shout an amen. Hallelujah. Hallelujah. ஆனா அவர் ஒன்னு சொன்னாரு. But he said something. அவர் சொன்னாரு, தயவு செய்து என்ன மறந்துடாதீங்க. But he said, please do not forget me. பாருங்க, அவர் வந்து உன்னை உயர்த்துவாரு. He is going to lift you up. ஆனா உன்னை தலையில உன்னை விடுதலை ஆக்கின உடனே, But as soon as you get delivered, நீ தயவு செய்து என்ன மாத்திரம் மறந்துடாத. but he says, please do not forget me. அப்படின்னு சொல்லி சொன்னார். And he said so. ஆனா 23வது வசனம் சொல்லுகிறது. But verse 23 says, 23 போறீங்களா? ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன்
யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். Yet the chief butler did not remember Joseph but forgot him. கடந்த நாட்கள் நிறைய பேர் உங்களை மறந்துட்டாங்க. Probably in the last days many forgotten you. நீங்க நிறைய பேருக்கு நன்மை செஞ்சீங்க. You have done good things to so many people. பிரதர் என் வீட்ல உட்கார்ந்து தான் சாப்பிட்டான் பிரதர். Brother, he came to my house and ate food from my table. இன்னைக்கு அவன் என்ன மறந்துட்டான். But today he forgot me. அன்றைக்கு யோசேப்பு தான் பானபாத்திரக்காரனுடைய விடுதலைக்கு காரணமாக இருந்தார். That day Joseph was the reason for the butler to be delivered. ஆனால் யோசேப்பை மறந்துட்டார். But he forgot Joseph. இன்னைக்கு அப்படிப்பட்ட நாட்கள்ல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today we are living in similar days. மறந்து விட்டார். Forgot him. மறந்து விட்டார். Forgot him. கடந்த நாட்களிலே மறந்த காரியங்களை நினைப்பூட்டுகிற நாட்கள் மீண்டும் வருகிறது என்று தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். The Spirit of the Lord is telling you that whatever has been forgotten, God is bringing them back to remembrance. இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசன வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, Today when you listen to this prophetical word, தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, when you are listening to this prophetical word, angel of remembrance அவர்கள் செல்வதை என் ஆவியிலே காண்கிறேன். I see in my spirit the angel of remembrance is going. மறைந்தவைகளை நினைப்பூட்டக்கூடிய தேவதூதர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். The angel of remembrance is going forward to remember what was forgotten. இந்த 2026ஆம் ஆண்டிலே, In 2026, கடந்த நாட்களை யாரெல்லாம் மறந்து போனாங்களோ, whoever forgot you in the past, அது உங்க அண்ணனா இருக்கலாம், it could be your brother, அது உங்க சொந்தக்காரங்களா or it இருக்கலாம், could be your relative, உங்க பெற்றோரா it could இருக்கலாம், be your parents, உங்க பாஸா it இருக்கலாம், could be your boss, ஒரு உயர் அதிகாரியா or it இருக்கலாம், could be a higher ஒரு authority, ஊழியக்காரரா it இருக்கலாம். could be a minister of இந்த God. நாட்களில் அவருடைய மனதிலே தேவன் அதை தென்படும்படி செய்கிறார். Today God is making sure that he is bringing them back to remembrance. எஸ்தருக்காக, For Esther, எஸ்தருக்காக for the sake of Esther, ஆண்டவர் ராஜாவை தூங்க விடல. God did not let the king sleep. தூக்கத்துல எழுப்பி விட்டார். God woke up the king from his sleep. எஸ்தர் 6:1 இப்படியாக சொல்லுகிறது. The book of Esther chapter 6 verse 1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், Because the king could not sleep that night. 2026ஆம் ஆண்டு In 2026. உங்க சீசனா இருக்கிறதுனால Because it's your season. நிறைய பேர் தூக்கத்தை இழக்க போறாங்க. Many people are going to lose their அவங்க sleep. தூக்கத்தை இழந்து They will lose their அவங்க sleep. சிந்தையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க And போகிறார். God is going to bring you உங்க into their சீசனுக்கு mind. உதவியா So that it will be favorable for கர்த்தர் அதை your செய்ய season. போகிறார். God is going to do it. கர்த்தருடைய வாய் அதை சொல்லிச்சு. The mouth of the Lord has said so. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென். Clap your hands and shout an amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு अनेक வசனங்கள் இருக்கு எனக்கு. Today I have a lot of words, ஆனா அந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் but I இல்லை. don't have time to read them all. First Sunday இத குறித்து இன்னும் கொஞ்சம் நிறைய காரியங்களை நான் பேச I am விரும்புறேன். going to talk even more things in the first இன்னும் Sunday. 2 நாள்ல நடக்கக்கூடிய ஆராதனையில பேச விரும்புறேன். I am going to talk about that in the service that's going to happen in 2 தேவாவினுடைய days. இருதயத்தில் अनेक வசனங்களை வைத்துக் கொண்டே The இருந்தார். Spirit of the Lord has been keeping lot of words in my heart. வேத வசனத்துல தேவன் சொல்லுகிறார். The word of God says, ஐசையா 62:2 இப்படியாக சொல்லுகிறது. the book of Isaiah chapter 62 verse 2. ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். The Gentiles shall see your righteousness and all kings your glory. இதுவரைக்கும் அவமானத்தை கண்டார்கள். All these days you have seen shame. இதுவரைக்கும் உன்னுடைய தலைகுனிவுகளை கண்டார்கள். All these days they saw you put down your head in shame. இதுவரைக்கும் நீ வேலைகளை இழந்து போனதை கண்டார்கள். All these days they saw you losing your job. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நியூ சீசன்ல ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். But God says in this new season the Gentiles shall see your righteousness and all the kings your glory. அவைகளை பேசக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். The blood of Jesus that can speak even more good things than the blood of Abel. இன்னைக்கு உங்களுக்காக பேச போகிறது. Today it's going to speak for your sake. ஹalleluya. Hallelujah. ஏசாயா 60:22 இப்படியாக சொல்லுகிறது. The book of Isaiah chapter 60 verse 22 says, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். I the Lord will hasten it in its time. அதை ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். I will hasten it in its time. தீவிரமாய் நடப்பிப்பேன். I will hasten it. நான் தாமதிக்கவே மாட்டேன். I will not delay it. ஹalleluya. Hallelujah. ஆதியாகமம் 41:9 வாசிப்பீங்களா? Genesis ஆண்டவர் 41. தீவிரமா நடப்பிக்கும் போது, இந்த சீசன் தொடங்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்களேன். When God quickens the season, you see what happens. ஆதியாகமம் 41:9. Genesis 41:9. 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம்
இன்றுதான் என் நினைவில் வந்தது. Then the chief butler spoke to Pharaoh saying, I remember my fault this day. பாருங்க, பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துட்டான். Here the butler, he forgot Joseph. 41ஆம் அதிகாரத்துல மறந்துட்டான். In chapter 41 he already forgot him. 2 வருஷம் பொறுத்துட்டு ஆண்டவர் அவன் ஞாபகத்துல கொண்டு வரார். And after 2 years God is bringing him back into the remembrance. 2 வருஷம் பொறுத்துட்டு அவன் ஞாபகத்துல வருகிறது. After 2 years it is coming back to his mind. ஏன் தெரியுமா? Do you know why? பக்கத்துல ஏன் தெரியுமா? Do you know why? Turn to your neighbor and ask them. ஏனா யோசேப்புடைய சீசன் தொடங்கிடுச்சு. Because the season of Joseph has begun. இனி எப்படி ஐயா மறக்க முடியும்? How can I forget? எப்படி அவரை மறக்க முடியும்? How can I forget? யோசேப்புடைய சீசன் தொடங்கின உடனே After the days of Joseph has begun, கர்த்தருடைய நினைப்புக்குள்ள கொண்டு வர ஆரம்பித்தார். God is bringing it back to his mind. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Your child of God is listening உங்க to me சீசன் தொடங்குவதனால because your season is beginning. கர்த்தர் अनेक பெரிய நினைப்புக்குள்ள உங்களை கொண்டு வர போகிறார். God is bringing you back into many people's minds. உங்க குடும்பத்தை கொண்டு வர போகிறார். Bringing your family. இத்தனை நாட்களாக மறந்தவர்கள், All these people who forgot you so அவர்கள் long, இனிமேல் உங்களை நினைவு கொள்வார்கள். hereafter they are going to remember you. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. The mouth of the Lord has said so. கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். God is remembering கர்த்தர் you. உங்களை நினைவு கூறுகிறார். God is remembering you. ஹalleluya. Hallelujah. பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான். So the butler says, பானபாத்திரக்காரன் சொல்றத போடுங்க. look at what the butler says. ஓகே, பாருங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரன், And then the chief butler, தலைவன் பார்வோனை நோக்கி, he looked at he spoke to Pharaoh and said, எல்லாரும் சொல்லுங்க, பார்வோனை நோக்கி. spoke to Pharaoh. இப்படி தலையை சொரிங்க. Just scratch your head. மறந்துட்டேன் சார். Oh, I forgot it, sir. ஐயோ, என்னையா மறந்துட்டேன்னு சொல்ற? What, you say that you forgot me? யோசேப்பியா மறந்த? Did you forget Joseph? எப்படி மறந்த? How did you forget him? யோசிப்ப, ஐயோ எல்லாரும் என்ன மறந்துட்டான். Joseph thought, oh, everybody forgot me. ஆனா உள்ள இருந்து விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். The word of God says Joseph was with the Lord. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். And the Lord was with Joseph. யோசேப்பு செய்வது எல்லாம் தேவன் வாய்க்க செய்து கொண்டே இருந்தார். And God prospered everything that Joseph உங்க did. சீசன் தொடங்க போகுது. Your season is going to இன்னைக்கு begin. தேவாவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். Today the Spirit of the Lord is உங்க speaking to சீசன் you. தொடங்குவதனால Because your season is beginning, கர்த்தர் अनेक பெரிய ஞாபக புத்தகத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். God is bringing you back into the books of many people. தேவதூதர்கள் அதை செயல்படுத்துகிறார். And the angels of the Lord are working on it. ஹalleluya. Hallelujah. நினைப்புல வந்த உடனே After it come back into the remembrance, வேதவசனம் சொல்லுகிறது, the word of God says, பார்வோன் சொன்னாராம், Pharaoh said, உடனே போய் கூட்டி வா. go and bring him immediately. 14வது வசனத்தை பாருங்க. Verse 14. 14 பாருங்க, சீசன் தொடங்கும்போது என்ன நடக்கும்னு பாருங்களேன். See what happens when the season உங்க begins. சீசன் தொடங்கும் பொழுது, When the season begins, அப்பொழுது பார்வோன், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? then Pharaoh. Let's நம்ம read it எல்லாரும் சேர்ந்து together. வாசிக்க Let's போகிறோம். read it together. Amen. 3 2 1 Then அப்பொழுது Pharaoh sent and பார்வோன் called Joseph, யோசேப்பை அழைப்பித்தான். and they brought him quickly out of the எப்படி dungeon. எப்படி கொண்டு வரணுமா? Quickly. எப்படி கொண்டு வரணுமா? ஏங்க ஏன் தீவிரமாய்? Quickly. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். Quickly out of the dungeon. தீவிரமாய். Quickly. Amen. Amen. ஏங்க நிறைய processல இருக்குங்க. There is a lot of process. ஆண்டவருடைய சீசன் தொடங்கும் பொழுது When the Lord's season begins, காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன். God who hastens things. நீங்க நினைக்கிற நான் நினைக்கிற ஸ்பீட் இல்ல. It's not the speed that you and I கர்த்தர் think. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற God தேவன். will push kings and bring another king. கர்த்தர் சொல்லுகிறார், God says, ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். at the right time I will quicken it. உங்க சீசன் வந்திருப்பதற்கு இது அடையாளம். Yes, this is a sign for your season. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கு டஞ்சன்ல இருந்து தூக்கிட்டு வா. God is telling that, he is saying that bring him out of the dungeon quickly. இதோ நான் யோசேப்பை கனப்படுத்துகிற நாள் வந்தாயிற்று. Here are the days where I will honor Joseph has come. யோசேப்பே, நீ அழுத நாட்கள் போதும். Joseph, it's enough of the days when you cried. சிறைச்சாலையின் நாட்கள் இருந்தது போதும். It's enough of the days when you were in the prison.
season. உங்க சீசன் தொடங்கும் பொழுது தேவன் என்னெல்லாம் தெரியுமா ஆக்டிவேட் பண்ணுவாரு? When your season begins, do you know what God activates? உங்களுக்கு தெரியாத புரியாதவங்க கனவுல போய் உட்காருவீங்க. You will go and sit in the dreams of many people that you don't even see or understand. எங்கெங்க இருந்து கால் வரும். And you will get calls from somebody. எதிர்பார்க்காத SMS வரும். You will get SMS that you don't expect. கர்த்தர் ஆக்டிவேட் பண்றார். God is activating இந்த them. நியூ சீசன்ல கர்த்தர் ஆக்டிவேட் பண்றார். God is activating them in your new season. உங்க பிள்ளைய விட்டு உங்க மருமக தூர போயாச்சு. Probably your son-in-law has gone away from your daughter. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். God says 2026 ஆம் ஆண்டிலே அவர்களை மீண்டும் சேர்க்க போகிறார். God is going to bring them back together. பிரிந்த குடும்பங்களை தேவன் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். God is going to build the families that are broken. அதை தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். God will quicken it. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். And it says that they brought him quickly out of the dungeon. ஒரே நாளை Dress எல்லாம் மாறுது. And in one day his appearance, his clothes changed. ஷேவ் எல்லாம் பண்ணி And they shaved him வேற வஸ்திரம் தரித்து and changed his clothing பார்வோன் இடத்தில் வந்தார். and came to Pharaoh. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்க வஸ்திரங்களை மாற்றுகிற நாட்கள் வருகிறது. The days when God is changing your garments are going to உங்களுடைய come. சூழ்நிலைகளை மாற்றுகிற நாட்கள் வருகிறது. The days when he's going to change your உங்க ஊழியத்தை situation. கனப்படுத்துகிற நாட்கள் The வருகிறது. days when he will honor your உங்க ministry. ஊழியத்தில் ரிசல்ட் தருகிற நாட்கள் The வருகிறது. days when he is going to show result in your ministry. கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிச்சு. The mouth of the Lord இதை has said நீங்கள் so. அறியீர்களா? Do you not know it? உங்களுக்கு அறியாத வழிகளை நான் காண்பிக்க I போகிறேன். will show you the ways that you don't உங்களுக்கு understand. புரியாத வழிகளை நான் காண்பிக்க I will போகிறேன். show you the ways that you don't understand. கடைசியாக தேவன் சொல்றார். Finally God says, நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்றார். I will make a road in the wilderness and rivers in the desert. வனாந்திரத்துல எப்படிங்க வழி வரும்? How can there be a road in the wilderness? இன்னைக்கு நிறைய பேர் வனாந்திரத்துல நடந்துட்டு இருந்தீங்க. Many of you have been walking in the wilderness. 2025 ஆண்டுல வனாந்திரத்துல நடந்து In கொண்டிருந்தீங்க. 2025 you have been walking in the இந்த wilderness. நியூ சீசன் தொடங்கினதுனால Where because this new season has begun. இயேசுவின் நாமத்தினால In the name of Jesus. இயேசுவின் In the நாமத்தினால name of Jesus. வழிகள் தென்படுவதாக. May the roads வழிகள் appear. தென்படுவதாக. May the ways appear. வழிகள் தென்படுவதாக. May the words appear. தீர்க்கதரிசன ஆவியினால் இன்றைக்கு நான் உரைக்கிறேன். By the spirit of the prophecy I say. தீர்க்கதரிசன ஆவியினால் உரைக்கிறேன். I command this by the spirit of வழிகளை நீங்கள் prophecy. இயேசுவின் நாமத்தினாலே In காண்பீர்களாக. the name of Jesus, may you see the road. ஹalleluya. Hallelujah. அது மாத்திரம் rivers in the desert. And it says rivers in the desert. அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவார். And he makes rivers in the desert. அப்ப ஞானத்தை தேவன் யோசேப்புக்கு தந்தார். That means God is giving wisdom to Joseph. தேவ ஆவியானவர் சொல்கிறார். Today the spirit of the Lord is telling you, உங்களுடைய குழி, the pit, உங்களுடைய குழி your pit, அது நிரந்தரம் இல்ல. it's not permanent. இன்னைக்கு நான் யாரை பார்த்து சொல்றேன் எனக்கு I தெரியும். don't know to whom I'm saying இன்னைக்கு this. தேவ ஆவியானவர் யாரோடு கூட இடைப்படுகிறார். I don't know to whom the spirit of the Lord is telling today. உங்களுடைய குழி நிரந்தரம் அல்ல. Your pit is not permanent. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? Shall I tell you something உங்க today? சிறைச்சாலையின் வாசலை தேவன் திறக்கிறார். God is opening the doors of your prison. இந்த ராத்திரி வேளை, இந்த பகல் வேளை தேவன் அதை ஆக்டிவேட் பண்றார். In this morning, God is activating that. பகல் வேளையில அருணோதயத்திற்கு நீ கட்டளையிடவில்லையா? Have you not commanded the morning? இன்னைக்கு தீர்க்கதரிசன ஆவியினால் இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன். Today I declare by the spirit of prophecy. ப்ராஃபஸினால உங்களை புஷ் பண்றேன். I push you to the prophecy. இயேசுவின் நாமத்தில் அந்த புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. In the name of Jesus, may new doors வாசல்கள் be open. திறக்கப்படுவதாக. May doors be open. இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் In the திறக்கப்படுவதாக. name of Jesus, may the doors be open. திறக்கப்படுவதாக. May be open. ஹalleluya. மறக்கப்பட்ட தரிசனங்களை தேவன் மீண்டும் கொண்டு வருகிறார். God is resurfacing the visions that they were forgotten. மறந்து போன தரிசனங்களை தேவன் மீண்டும் கொண்டு வருகிறார். God is resurfacing the visions that were forgotten. உங்களுக்குள்ள இருக்கிற மறைந்த சில கிஃப்ட்ஸ் எல்லாம் தேவன் வெளியே கொண்டு வருகிறார். God is bringing out the gifts that were hidden. இந்த நியூ சீசன்ல கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பிக்க In this போகிறார். new season, God is going to quicken it. ஆனா மறந்துடாதீங்க. But do not forget, முதல் 90 நாட்கள். first 90 days. முதல் 90 நாட்கள். Turn to your neighbor and tell them, first 90 days. 90 நாட்கள் அநேக காரியங்கள் நிர்ணயிக்க போகிறது. In these 90 days, many things are going to get decided. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Finally, I would like to tell you something. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். Jesus Christ is going to come அவர் சீக்கிரம் soon. வர போகிறார். Going to come soon. நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் மிக சீக்கிரமாய் இயேசு கிறிஸ்து வர போகிறார். Then you and I think is going to come very quickly. இதுவரைக்கும் நீங்க ஊழியம் செய்யும் பொழுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம். Probably all these days when you were ministering, many souls wouldn't have got ஆனால் saved. இந்த ஆண்டுல தேவன் தீவிரமாய் நடப்பிக்க But in போகிறார். this year, God is quickening உங்க it. கரத்துல ஒரு அசாதாரணமான அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். God is giving
செய்கிறார். God is doing a new thing. இப்பொழுதே அது தோற்றும். It shall spring forth right நீங்கள் அதை now. அறியீர்களா? Do you not know it? நான் வனாந்திரத்திலே வழியும் I will make a road in the wilderness அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். and rivers in the desert. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு? How many of you believe that this promise verse is for you? எத்தனை பேர் விசுவாசிங்க உங்களோடு கூட தேவன் பேசுகிறார்? How many of you believe that the Lord has spoken to you? இது உங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தம் இருக்கிற இடத்துல ஏமே உங்களுக்கு நான் ஜெபிக்க If you போகிறேன். believe this promise is for you, you can raise up wherever you are seated and I'm going to pray for இயேசுவின் you. நாமத்தில் இந்த prophetic declaration உங்க மேல செய்கிறேன். Today in the name of Jesus I'm going to prophetically declare. இந்த ஆராதனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு தேவாவியானவர் என்னோடு கூட The பேசினார். Spirit of the Lord spoke to me telling this worship is going to be very different. It's going to be very different. 2026 ஆண்டுல In 2026, நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். all of us should take a decision. ஆண்டவருக்காக குறைந்தது ஒரு ஆத்துமாவாச்சு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர. At least one soul we need to bring to Christ. இந்த 90 நாட்கள் நீங்க அந்த தீர்மானத்தை எடுக்கணும். In this 90 days you need to take that இந்த decision. 90 நாட்கள உங்க கரத்தை கொண்டு தேவன் யாரையாச்சும் கொண்டு வர போகிறார். In these 90 days God is going to use your hands to bring somebody. நீங்க உண்மையான இதயத்தோடு நீங்க ஊழியம் செஞ்சீங்கனா If you do the ministry with all of your heart, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். God will use you. கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். God will use you. ஆமென். இந்த பூமியில நம்ம இந்த பூமியில இருந்து போகும்போது நம்ம எதுமே கொண்டு போக போறது When we go away from this world, we don't take anything இந்த with பூமியை us. விட்டு நம்ம கொண்டு போவது What we take away from this earth, நம்ம தேவனுக்காக சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் the மாத்திரமே. souls that we have earned for God. தேவனுக்காக சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் மாத்திரமே. Only those souls that you've earned for God. அந்த பரலோகத்தில் நாம் செல்லும் பொழுது, When we go to heaven, you good and faithful servant, உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், because you are faithful over the little அதிகத்தில் things, அதிபதியாய் மாற்றி. I will make you the ruler over many கடந்த things. நாட்களிலே கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவங்க எல்லாம் எத்தனை பேர்? Probably how many of you are being faithful over the little things of your life? உங்களுக்கு தெரியும். You know it, you know நீங்க it. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்க. You are faithful over the little things. இந்த நியூ சீசன்ல In this new season, தேவன் அதிகத்தை தருகிறார். God is going to give you அதிகத்தை many things, many things. இதோ அதிகத்தின் நாட்கள் இயேசுவின் நாமத்தினாலே தொடங்குகிறது. Here the days of many things are இனி beginning in the name of கொஞ்சத்தின் நாட்களுக்கு முடிவு வந்து விட்டது. There is an end to the days of little things. கொஞ்சத்தின் நாட்களுக்கு முடிவு. The days of little things are coming to an பிதா end. குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே In the name of the Father, Son and the Holy நான் Spirit, அதிகத்தை பிரகடன பண்ணுகிறேன். I prophesy that. I declare it in the mighty name of I Jesus. declare it in the mighty name of Jesus. Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. Shall we all raise up our hands? இயேசுவின் In நாமத்தில் the name of Jesus. இத்தனை நாட்களாக All these days, இவங்களை பின் வழித்துக் கொண்டிருந்த all those things that pull them back, பொல்லாத வல்லமைகள் all those forces, நசரனாக இயேசுவின் in the நாமத்தில் name of Jesus of இப்பொழுது, Nazareth, right now, இப்பொழுது right now. கட்டவிழ்க்கப்பட்டதற்காக நன்றி. Thank you, Lord, for their losers. இத்தனை நாட்களாக முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் All these days they have been not able to progress இதோ forward. தீவிரமாய் நடப்பிக்கும் அபிஷேகம் அவளுக்குள்ள இறங்குவதற்காக Thank நன்றி. you, Lord, for the anointing that will quicken is moving into them. தீவிரமாய் தீவிரமாய் Quicken, quicken, தீவிரமாய் quicken. நீ நடப்பிக்க போகிறேன் You are going to quicken them. என்பதை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நாங்கள் இப்ப டிக்ளேர் In the பண்ணுகிறோம். name of Father, Son and the Holy Spirit, I declare it. அன்றைக்கு யோசேப்புக்கு ஒரு நாள் வந்த உடனே When Joseph had a day that day, தேவதூதன் கொண்டு போய் அப்படியே ஞாபக புஸ்தகத்துல போட்டான். the angel of the Lord took him into the book of remembrance அந்த ஞாபகத்துல போட்டாச்சு. and he put him into that அன்னைக்கு remembrance. எஸ்தருடைய காலம் வந்த உடனே And when the day of Esther அவங்க came, ஞாபகத்துல போய் விழுந்தா. he fell into that memory. கடந்த நாட்கள் இவர்களை மறந்தவர்கள் எல்லாம் ஞாபகம் இந்த ஆண்டுல அவங்களுடைய நினைப்பூட்டுதலுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை All those செலுத்துகிறோம். people who forgot them in the last days, you are bringing them back into their remembrance. We thank you, Lord, for that. இன்றைக்கு அதை குறித்து நீ தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன். You have prophesied that அதை today. ஆம் என்றும் ஆமென் என்றும் டிக்ளேர் பண்ணுகிறோம். We declare that as yes and amen. அன்னைக்கு காலம் வந்த உடனே When the season came, யோசேப்பு குழியிலிருந்து தூக்கப்பட்டு அரண்மனையில உட்கார வைத்தது போல just like how Joseph was lifted up from the pit and he was moved into the palace. இந்த நியூ சீசன்ல பல பேரை குழியிலிருந்து நீ தூக்க போகிறீர். In this new season, you are going to lift many out of என் ஆவியிலே the காண்கிறேன். I see in my spirit. அநேக பேர் குழியிலிருந்து தூக்கப்படுவதை காண்கிறேன். I see many of you are being இதோ lifted up from your pit. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிற தேவன் God is going to make you அழகு seated பார்க்கிறது. among the priest and the king. உன்னை குழியிலிருந்து தூக்குகிறார். He is lifting you up from the pit. உன்னை குழியிலிருந்து தூக்குகிறார். Lifting you up from the pit. ஹalleluya. Hallelujah. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. ஹalleluya. இந்த பாடலை பாடி நம்ம அப்படியே காணிக்கை நேரத்துக்கு நாம் செல்ல போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். கரங்களை உயர்த்தி we worship you Lord.
தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து குனிந்து தூக்கினீரே. கடைசியாக சபையை கரங்களை சொல்லுங்களா? குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்கு தத்தங்களை ஆம் என்றும் ஆமென் என்றும் நாங்கள் முத்திரையிடுகிறோம். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி இந்த புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய தொடங்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா.